Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாவக்காய் சிப்ஸ். இது சாம்பார் சாத்துக்கூடையும் ரச சாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த பாவக்காய் சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ பாவக்காய் கழுவி ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுதான் பாவக்காய் சிப்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு பேசின் எடுத்துக்கலாம். அந்த பேசின்ல நம்ம பாவக்காவை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து கடலை மாவு, அடுத்து மிளகாத்தூள், அடுத்து அரிசி மாவு, அடுத்து கரம் மசாலா. கரம் மசாலா தேவைன்னா போட்டால் போதும். அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாவக்காயில் இருக்கிற ஈரமே போதும். பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பாவக்காய்ல மசாலா பரட்டி 1/2 மணி நேரம் ஆச்சு. பாருங்க, இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு அப்படி ஈரம் இருந்துச்சுன்னா லைட்டாக அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அந்த ஈரத்தை எடுத்துருங்க. ஈரம் இருந்துச்சுன்னா சவுன்ட்டு இருக்கும். அதுக்காக தான். இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்தாச்சு. அடுப்பத்தை வச்சுட்டேன். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். பாவக்காய் பொரிக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஏன்னா அது கசப்பு அப்புறம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். அதனால நம்ம வேறு எதுக்குனா சூஸ் பண்ணாலும் அந்த எண்ணெய் கசப்பு தெரியும். அதனால தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒரு பாவக்காவை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுக்கப்புறம் அடுப்பை மீடியத்தில் வச்சிடணும். இப்போ இது மெல்லமாக திருப்பி விடலாம். அந்த சைடும் இப்போ அந்த சைடும் திருப்பி விடலாம். 2 பக்கம் திருப்பி விட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். கடையில கலர் வரதுக்காக கலர் போடுவாங்க. நம்ம இது கலர் வேண்டாம். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனும் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனும் போட்டிங்கன்னா கலரும் கிடைக்கும், காரமும் இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிய விட்டு எடுக்கணும். இனி அடுத்ததையும் போட்டுடலாம். இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிற பாவக்காவை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுட சுட மொறுன்னு பாவக்காய் சிப்ஸ் ரெடி. பாவக்காவை இந்த மாதிரி சிப்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒன்று உடைச்சி காட்டுறேன். பாருங்க, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.